டாக்டர் ஆனந்த் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்லேருந்து. இப்போ ஆக்சுவலாக இப்போ சம்மர் ஆரம்பிச்சாச்சு. ஸோ சம்மரில் நிறைய சொல்கிறோம், நிறைய தண்ணி குடிங்கன்னு சொல்கிறோம், டீஹைட்ரேஷன் அவாய்ட் பண்ண சொல்கிறோம். ரீசெண்டாக ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து எக்கச்சக்க குழந்தைகள் பார்க்கும் எல்லாம் அடினோ டான்சில் வீங். ஏன்னா சம்மரில் நிறைய டான்சில் சர்ஜரி நடக்கும். வந்து ஏன் சம்மரில் இவங்களுடைய ப்ராப்ளம் அதிகமாகுது, நிறைய குழந்தைங்க வந்து காது வலி நிறைய வராங்க, காதில் வந்து டிஸ்சார்ஜ் நிறைய வராங்க. இன்னைக்கு கூட 4-5 குழந்தைங்க வந்து சிவியர் த்ரோட் பெயின், ஃபீவர், காதில் டிஸ்சார்ஜ். ஆமாம், இது ஏன் சம்மரில் அதிகமாகுதுன்னா சம்மரில் தான் 2 காரணம். ஒன்று ஏசியில் ரொம்ப நேரம் தூங்குறது. ஏற்கனவே அடினாய்ட் டான்சில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏசியில் வந்து அந்த அடினாய்ட் ரொம்ப வீங்கும், காது டியூப் அடைச்சிக்கும், காதில் வந்து நீர் கோத்துட்டு காது வலி ஆரம்பிக்கும். இன்னொன்று வந்து சம்மர் தானே சொல்லிட்டு நம்ம எல்லாரும் லிபரலாக இருக்கிறது. ஸோ வீட்டில் தண்ணி வந்து சில்லுன்னு எடுத்துக்கிறது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, சாக்லேட் சாப்பிட்றது, இது மாதிரிலாம் இருக்கிறதுல அதிகமாக டான்சில் வந்து வீங்க ஆரம்பிச்சிடும், அடினாய்டு வீங்க ஆரம்பிச்சிடும், காதில் நீர் கோத்துக்க ஆரம்பிக்கும். இன்னொன்று சம்மரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மூக்கில் வந்து கன்ஜெஷன் சம்டைம் வந்து அதிகமாக இருக்கும். கன்ஜெஷன் அதிகமாக இருக்கும்போது வந்து மூக்கு பின்னாடி இருக்க ஈஸ்டேஷன் அடித்து காதுக்கு நடுவில் இருக்க ப்ரெஷர் மாற ஆரம்பிக்கும், பெயின் வர ஆரம்பிக்கும். மெயினாக சம்மரில் இந்த ப்ராப்ளம் அதிகமாக வர்றதுக்கு காரணம் இதுதான். மெயினாக ஐஸ்கிரீம், சாக்லேட் நிறையா சாப்பிட்றது, ரொம்ப சில்லுன்னு வாட்டர் எடுத்துக்கிறது, ஜூஸ் நிறைய எடுத்துக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த டான்சில் ப்ராப்ளம், அடினாய்ட் ப்ராப்ளம் ரொம்ப வீங்கி காதுக்கு போகிற டியூப் அடித்து காதில் நீர் கோத்துக்கிறது. க்யூட் ஆட்டிடிஸ் மீடியான்னு சொல்லுவோம். அது இமீடியட்டாக ரெடி பண்ணலன்னா காதில் சீல் வர ஆரம்பிச்சிடும். அது பெர்மனெண்ட் ஆச்சுன்னா காதில் ஓட்ட விழ ஆரம்பிச்சிடும், காது கேட்கறது கம்மியாயிரும், ஆப்ரேஷனில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால் காது வலி மிட் நைட்டில் வருது, காதில் ட்ராப்ஸ் ஊற்றாதீங்க. இமீடியட்டாக டாக்டரை பார்த்து அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை ட்ரை பண்ணுங்கள். நீங்களா வீட்டு வைத்தியம் பண்ணாதீங்க.